வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்ரைட்டிங் ரொம்ப ஆர்வமா கத்துக்கறக்கு வர்றாங்க. ஏன்னா, தமிழ்நாட்ல நம்மளோட தாய்மொழி தமிழ். அதனால நம்ம மொழிய வந்து முதல்ல நல்லா படிச்சுக்கணும். நெறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க, பசங்கள குழந்தைகள கூட்டு வந்து, "என் பையனுக்கு தமிழே வராதுங்க. என் பொண்ணுக்கு தமிழே வராதுங்க. அவ வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவளுங்க, சிபிஎஸ்சி படித்தவங்க." இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், "நீ என்ன படித்தாலும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது." அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ தமிழ் டைப்ரைட்டிங் படிக்கும்போது நமக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எழுத்து பிழைகள் இது எதுவுமே வராது. அப்படியே ஒரே வேர்டை குறைஞ்சது 25 முறையாவது அடிப்போம். அப்போ முடிக்கும்போது நம்ம வாய் விட்டு சொல்லிகிட்டே அடித்தோம்னா தமிழ் வளர்ந்த மாதிரியும் இருக்குது. தமிழில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போயிடும், ப்ரொனவுன்சியேஷன் நல்லா வரும். அதே மாதிரி நமக்கு டைப்ரைட்டிங் பழகின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து தமிழ் டைப்ரைட்டிங் முடித்தா நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா, அரசாங்க வேலையிலலாம் வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து தமிழ் டைப்ரைட்டிங் முடித்தவங்கள தான் வந்து எடுக்கிறாங்க. அதாவது மேனுவல் டைப்ரைட்டரில் படித்தவங்க தான் கம்ப்யூட்டரில் தமிழை வந்து ஃபாண்ட்டு மாற்றி அடிக்க முடியும். அதுதான் உண்மை. டைரெக்டாக நீங்கள் போய் தமிழில் கீபோர்டில் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் கீபோர்டில் அடித்தா எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பழக முடியாது. அது உண்மை. இன்றைக்கி இது எங்கள் கிட்ட படித்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ போஸ்டிங்கில் நல்ல போஸ்டிங்லலாம் இருக்காங்க. ஈஸியாக டைப் பண்ணுறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, டைப்ரைட்டிங் படித்தனால தான் மேடம் எங்களுக்கு வேலையும் கிடச்சிது. அதே சமயத்தில் நாங்கள் வந்து கீபோர்டு ரொம்ப நல்லா ஆப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் தமிழ்லேயே வந்து அடிச்சிட்ருக்குறோம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா முறையாக கற்றுக்கணும். தமிழ் டைப்ரைட்டிங் வந்து முறையாக தான் கற்றுக்கொண்டால் தான் அடிக்க முடியும். இல்லாமல் எடுத்தோடனே போய் கம்ப்யூட்டர் கீபோர்டு வச்சுட்டு புக்கை வச்சு அடித்தா கண்டிப்பாக அடிக்க முடியாது. இது வந்து தமிழ் அப்படிங்கிறது நம்ம டைப்ரைட்டிங் படிக்கும்போது நம்ம வந்து கற்றலை மேம்படுத்துகிறது. அதே மாதிரி ஒரு மொழியை வந்து மேம்படுத்துகிறது. அரசு துறையாகட்டும், ப்ரைவேட் ஆகட்டும், எல்லாருமே வந்து இன்றைக்கி தமிழ் முடிச்சிருந்தா சீக்கிரம் வேலை கிடைக்கும். தமிழ் அப்படிங்கிறது நம்ம உள்ளூர் மொழி. அப்போ என்ன நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறையா தமிழ் இன்றைக்கி வந்து புக்கு படிக்கிறதே பழக்கமே போயிடுச்சு. நிறையா பேர் திணறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் புக்கை வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக படிக்க முடியும். மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும்.